பலவிதமான சவால்களும் சிக்கல்களும் போராட்டங்களும் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களுக்கு இருப்பதை பார்க்கிறோம். ஆனால் முதல் அம்சம், இந்த சவால்களுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு முன்னால் இஸ்லாமிய குடும்பம் ஒன்று நடத்தணும் என்று நினைக்கணுமே, அது முதலாவது அம்சம். ஏனென்றால் இப்போ நாங்கள் பேச போகிறது ஒரு இஸ்லாமிய குடும்பம் ஒன்றை நடத்தி கொண்டு போகிற நேரத்தில் உள்ள சவால்களை. ஆனால் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு அரைவாசி பேருக்கு மேலே இஸ்லாமிய குடும்பம் ஒன்றே நடத்தக்கூடாதுன்னு என்ன நினச்சிக்கின்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். எனவே முதலாவது அதை பற்றி கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இஸ்லாமிய குடும்பமா, அது தேவையே இல்லை. இஸ்லாமிய குடும்பம் என்று கொண்டு போனோம் என்று சொன்னால் அது ஒரு பிற்போக்குவாதம். எங்களோட குழந்தைகளெல்லாம் அதில் போனோம்னா டாக்டர் ஆக முடியாது, இன்ஜினியர் ஆக முடியாது, ஒரு பெரிய உருப்படியாக என்ன செய்ய முடியாது, யாராக உருவாக முடியாது. அடுத்து இஸ்லாமிய குடும்பம் என்று போனால் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன செய்யாது, கிடைக்காது. சமூக அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது ஒரு சுமை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள் என்பதை முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இஸ்லாமிய குடும்பம் என்ற வார்த்தையே அவர்களுக்கு என்ன ஒரு கசப்பான ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடிய கணிசமானவர்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள். இஸ்லாமிய குடும்பம் ஒரு முஸ்லீம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாத்தை வெறுக்கலை, முஸ்லீமாக இருக்கிறத வெறுக்கலை. எப்படி ஒரு புத்திஸ்ட், ஒரு இந்து, ஒரு அதாவது கிறிஸ்டியன் தனது அந்த மதத்தை ஒரு சடங்காக அப்படி வைத்திருக்கிறாரோ அதுபோல ஒருவனாக நான் இருந்துட்டு போனேன். நான் முஸ்லீம், நான் முக்காடு போடுறேன், எனக்கு முஸ்லீம் பேர் இருக்குது, நான் பள்ளிகளோடு கொஞ்சம் தொடர்பாக இருக்கிறேன், அது மட்டும் போதும். சலாம் சொல்லிக்கிறேன், இன்ஷா அல்லா சொல்கிறேன், மாஷா அல்லா சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறேன், அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வஹையா சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர் சொல்கிறேன். இவ்வளோதான். இதனால எனக்கு நான் முஸ்லீமாக இருக்கிறேன். நாங்கள்லாம் அவ்வளோ பெரிய தீவிரவாதமாக அந்த ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டாக போகிறதுக்கு நாங்கள் ரெடி இல்லை, அடிப்படைவாதிகளாக போவதற்கு ரெடி இல்லை. இப்படி என்று சொல்லி ஒதுங்கி வாழக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்குது. அவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இப்போ இன்றைக்கு தவ்வா களத்தில் ஒரு சிலர் என்ன செய்வார்கள், ஒரு விஷயத்தை கூடும் என்பார்கள், இன்னொரு சில விஷயத்தை கூடாது என்பார்கள். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இதனால தான் நான் பள்ளிக்கு வாரதில்லை என்பார்கள். அவங்களோட பதில் எப்படி தெரியுமா இருக்கும், இந்த பிரச்சனைகளால் தான் நான் அந்த ஒதுங்கி வாழ்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட அபூ ஹுரைரா, இம்ரான் இப்னு ஹுசைன், அபூதர் அல் கிஃபாரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் போல ஒதுங்கி வாழ்வது போன்ற ஒரு தோற்றத்தை அவங்க பேசுவாங்க. அதாவது நம்ம எங்களுக்குள்ள கருத்து முரண்பாடுகள், ஏதாவது பிரச்சனைகள், சிக்கல் என்று வார நேரத்தில் இந்த பள்ளி பக்கமே நான் இதனால தான் என்ன செய்யறதில்லை, போகிறதில்லை. ஒரே சண்டையும் சச்சரவும். அதாவது அவங்க இருந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் ஒத்துமையாக்கிறாங்க. ஸ்கூலில் ஒத்துமை, அரசியலில் ஒத்துமை, மார்க்கெட்டில் ஒத்துமை, டியூஷன்களில் ஒத்துமை, நல்ல சபைகள்லாம் ஒத்துமை. பள்ளியில் மட்டும் என்ன பிரச்சனை. அதனால தான் அவங்க ஒதுங்கி இருப்பது போல் என்ன செய்வார்கள், காட்டுவார்கள். அவங்களுடைய மிகப்பெரிய ஆர்வமாக மார்க்கத்தில் என்ன வைக்க, ஒரு உம்ரா செஞ்சிடணும், ஒரு ஹஜ்ஜி செஞ்சிடணும், ஒரு உம்ரா செஞ்சிடணும், ஒரு ஹஜ்ஜி செஞ்சிடணும். இதுதான் நீங்கள் ஒரு சராசரி அல்லது இஸ்லாமிய குடும்பம் என்ற பெயரை விரும்பாத முஸ்லிம்களுடைய சூழ்நிலையாக நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள். அது மாத்திரமல்ல, பல நேரங்களில் இந்த மற்ற முஸ்லீம்களை எல்லாம் கொஞ்சம் தாடி வச்சு கரண்டைக்கு மேலெல்லாம் உடுத்திருந்தா அவங்களோட மேரி சிலிச்சு பேத்துருது. என்ன இது தோற்றமெல்லாம் அவ்வளோ நல்லா இல்லையே, இப்படி ஒரு இஸ்லாமிய குடும்பம் தேவைதானா அப்படி என்று சொல்லி எல்லா வார்த்தை பிரயோகங்களில் கூட அவர்களுக்கு அந்த இஸ்லாத்தை, இப்போ நீங்கள் முஸ்லீம் குடும்பங்களை சிலவங்க பார்க்கலாம் என்னன்னு சொன்னால், ஒரு பற்றின் காரணமாக, ஒரு அரபு மொழி பற்றின் காரணமாக அபி என்று கூப்பிடுறது, உம்மி என்று கூப்பிடுறது, அஹி என்று கூப்பிடுறது வளமே இருக்கு. அதெல்லாம் இஸ்லாம் அல்ல, ஆனால் ஒரு பற்று, அதன் காரணமாக செய்கிறது. அந்த வார்த்தைகள் கூட அவங்களுக்கு என்ன ஒரு எலர்ஜிக்கான ஒரு வார்த்தையாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இருந்து கொண்டிருக்குது. அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு நம்ம இஸ்லாமிய குடும்பம் நடத்தக்கூடிய மக்களுக்கு, அப்படி நினைக்கக்கூடிய மக்களுக்குள்ள சவால்களை நம்ம என்ன செய்யலாம், பேசலாம். உள்ளத்தால முதலாவது நினைக்கணும், இஸ்லாமிய குடும்பம் இஸ்லாம் சொல்லுகின்ற அமைப்பில், குர்ஆனும் சுன்னாவும் சொல்லுகின்ற அமைப்பில் எனது குடும்பம் வழி நடத்தப்பட வேண்டும். இப்படி என்று ஒவ்வொரு தாயும், ஒவ்வொரு தந்தை, ஒரு கணவனும் மனைவியும் என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய குடும்பம். நினைக்காத மக்கள், இதை சுமையாக நினைக்கக்கூடிய மக்கள், அல்லது இவ்வளவுதான் இஸ்லாம், இது போதும் என்று நினைக்கக்கூடிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இஸ்லாத்தை யார் புறக்கணித்தாலும், எந்த ஒரு விஷயத்தில் புறக்கணித்தாலும், அல்லாஹு தாலா இஸ்லாத்துடைய தேவையை உலக வாழ்க்கையில் ஒரு இடத்தில் உணர்த்துவான். இந்த உலக வாழ்க்கையில் ஒரு இடத்துல இஸ்லாத்துடைய தேவையை அப்படி ஒரு இடத்துல வச்சு உணர்த்துவான். உணர்த்தின நேரம் எல்லாம் தலைகீழாக மாறி போயிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹு தாலா உணர்த்துவான், அழுத்தமாக உணர்த்துவான். அந்த நேரத்தில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், திடீரென அவர்களை நீங்கள் பள்ளியில் காணலாம், திடீர்னு அவர்கள் உலமாக்களோடு பெரிய தொடர்பு இருக்கிறத காணலாம்.
திடீர்னு அவர்களில் பெரிய ஒரு மாற்றத்தை காணலாம், பலவிதமான ஒரு சேஞ்சஸ் அவர்களில் காணலாம். என்னடா திடீர்னு நடந்த பயான் கேட்கல, பெரிய பெரிய ஸ்பீச் கேட்கல, பெரிய அதெல்லாம் கிடைக்கல. அல்லாஹ் ஒரு அடி ஒன்று கொடுத்துருப்பான், குடும்பத்தில் ஒரு இடத்துல வச்சு ஒரு பெரிய ஒரு அடி ஒன்று கொடுத்துருப்பான். உலகம் நஷ்டமாக போய், உலகத்தில் ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை அவர் சந்தித்திருப்பார். அந்த நஷ்டத்துக்கான 100% காரணமும் இஸ்லாத்தை சுமையாக நினைத்தது தான் என்று நினைக்கிற அமைப்பில் அல்லாஹ் கொடுப்போம். எல்லார் லைஃப்லேயும் ஒரு நாள் அது வந்து தான் ஆகும். இஸ்லாத்தை புறக்கணிக்கக்கூடிய எல்லோருடைய காஃபிருக்கே அது வருது, இஸ்லாத்தை ஏற்றுக்கல்றான். காஃபிருக்கே என்ன செய்து விரக்தி அடைஞ்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கல்றான், அவன் ஒரு இடத்துல அவன் அடிபடுற நேரத்தில். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் எல்லோருடைய லைஃப்லையும் என்ன செய்யும், வந்து ஆகும். 1-2 உதாரணங்களை நான் சொல்கிறேன், 1-2 உதாரணங்கள் நான் இது பல உரைகளிலும் சொல்லி இருக்கிறேன். இந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க ஒரு இடத்துல வச்சு அதை உணர்றாங்க. சில பெற்றோர்கள் தன் பிள்ளைகள் ஒரு டாக்டராக ஒரு இன்ஜினியராக வரணும் என்று லட்சியம் வைக்கிறாங்க, நல்ல லட்சியம். ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆக்கப்பணியை உருவாக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு நல்ல சேவகர்களாக வரணும் என்றது. ஆனால் அந்த சேவை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்கணுமாக இருந்தால் அவனுக்கு சமூக பற்று என்ன செய்யணும், இருக்கணும். சமூக பற்று இருக்கணுமாக இருந்தால் சமூகத்துக்கு சேவை செய்தனால் உள்ள நன்மை அவன்கிட்ட என்ன செய்யணும், தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா இஸ்லாம் அவனுக்கு என்ன செய்யணும், தெரிந்திருக்கணும். அப்போ அவன் சேவை செய்கிறவனா வருவான். ஆனால் அந்த மாதிரியான எண்ணங்கள் இல்லாமல் நல்ல முறையில் டாக்டராக நெஞ்சு இப்படியே வளர்ப்பதெல்லாம் இஸ்லாத்தை பக்கத்தில் எடுத்திருக்க மாட்டான். 20-18 வருஷ போராட்டத்துக்கு பின்னால் டாக்டர் ஆகிடுவான். மகள் இன்னொரு டாக்டர் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, நியூ ஜெர்சியில் இருக்கிறாங்க, கலிஃபோர்னியாவில் இருக்கிறாங்க. இவர் எங்கே இருக்கிறார், மெல்போர்னில் இருக்கிறார். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் அதே வீட்டில் தான் என்ன செய்கிறேன் இருக்கிறேன். அவங்க 2 பேரும் அதே வீட்டில் தான். மகன் வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்க தான் கால் பண்ணுவான். இது முற்றி போய் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55, 60, 65 ஆகிற நேரத்தில், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் கொஞ்சம் ஒரு சலாம் சொல்லி பேசுகிறதுக்கு அவனுக்கு டைம் இல்லாமல் இருக்குதே. மருந்து எடுக்கிறது கூட ஃபார்மசியில் புக் பண்ணி வச்சுக்கிறான், டைமுக்கு மருந்து வாப்பா அம்மாவை கொடுத்துருவோம், நான் பிஸி ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ஊருக்கே மருந்து கொடுக்குறான். யாராவன் அவன் ஊருக்கே மருந்து கொடுக்குறான், வாப்பாவுக்கு உமாவுக்கு வந்து ஃபார்மசியில் புக் பண்ணி வச்சுக்கிறான், டைமுக்கு வந்துடுது. அவனுக்கு ஒரு சந்தோஷம், என் உமா வாப்பாவுக்கு நான் ஒரு ஃபோன் காலில் வந்து ஃபார்மசியில் இந்த கொடுத்துட்றேன் பாரு, இந்த இது வந்து யாரும் செய்ய மாட்டான் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இந்த மாதிரி வேலை செஞ்சிடறான். ஆனால் வாப்பா உமாவுக்கு இப்போ வந்து சுகர் டேப்லெட் எல்லாம் தேவை. அவர்களுடைய உள்ளத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு வெறுமை. அவங்க வந்து முன் சஃபில் வைக்கிறாங்க பள்ளியில். வைஃப் பயானுக்கு வரான், அவங்களுக்கு 60 வயசு, பயானுக்கு வராங்க, உம்ராவுக்கு போகிறாங்க, ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. இப்படியே கொஞ்சம் காலம் என்ன செய்யுது போகுது. மகன் வந்து என்ன செய்கிறான், வெளிநாட்டுக்கு எடுக்கிறான், வாங்க எங்களோட வீட்டுக்கு வந்துடுறீங்க. 2 கிழமையில் ஓடி வந்துடுறாங்க. அவன் அங்கே எடுத்து ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு அவன் ஓடிடுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஊருக்கே வந்து சேர்ந்துடுறாங்க. இவர்கள் கேட்குறாங்க, என் பிள்ளைகளுக்கு இந்த பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமான ஒரு பயான் கிடைக்குமாண்டு. கிடைச்சி எந்த பிரயோஜனம் இல்லை. பெற்றோர்களுடைய முக்கியத்துவம் சம்பந்தமாக ஒரு பயான் ஒன்று கிடைக்குமா அவங்களுக்கு கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இப்போ தான் உயிரோட்டம், லைஃப்பில் ஒரு ரூஹானியத் உயிரோட்டத்தை பற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் 20 வருஷமாக அந்த தீன சொமேன்னு நினச்சதுக்கு அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தே ஆகுவான். அல்லாஹு தாலா அவர்களை ரீகவரி பண்ணி திருந்த வச்சு இந்த பக்கம் எடுக்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சோதனை அல்லாஹு தாலா கொடுத்து தான் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை அவர்கள் உணர்ற ஒரு கட்டத்தை அல்லாஹு தாலா கொடுக்குறான். இது ஒரு இந்த இடத்தை இது பார்த்தா நமக்கு வழங்காது. அந்த வயதுக்கு போன பின்னால் அது மனசில் ஏற்படுத்துகின்ற அந்த வலி இருக்குதே, சாதாரண வழி இல்லை. ஒரு பெண்மணி ஒரு கேள்வி கேட்குறான், என் கணவர் வந்து தவறான தொடர்பு இருக்கிறாரு, இது சரியா, அப்படிப்பட்ட தொழில் செய்யலாமா, இது எவ்வளோ பெரிய பிள்ளை மார்க்கத்தில் அப்படின்னு. என்ன தொழில் செய்கிறாரு, அவர் வந்து லேடிஸ் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய ஹவுஸ்மேட் வேலை என்ன செய்கிறாரு அப்படியா, எத்தனை வருஷமாக செய்கிறாரு, 20 வருஷமாக செய்கிறாரு. ஃபத்துவா ஏன் 20வது வருஷம் கேட்குறீங்க? கேள்வி எப்போ வருது தெரியுமா, 20வது வருஷம் இது கூடுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. என்னடான்னு பார்த்தா அது வரைக்கும் வீடு வாங்கி, கார் வாங்கி, வாகனம் வாங்கி எல்லாம் முடிஞ்சுது. தவறான தொடர்பு அன்றைக்கு தெரிய வந்துட்டு, தவறான தொடர்பில் இருக்கிறார். உடனே என்ன தேவைப்படும், மார்க்கு தேவைப்படும். ஃபோன் பண்ணி கேட்கலாம், மார்க்கத்தில் கூடாது தான். ஆனால் நீங்கள் 20 வருஷம் எந்த தொழிலை அவர்கள் செய்வதை நீங்கள் சந்தோஷமாக நினைச்சீங்களோ, சமாளிச்சுட்டு போனீங்களோ, இது பிழை என்று உணர்த்தாமல் அதுக்கு போராடாமல் அங்கீகரித்திருந்தீர்களோ, அது உங்களோட லைஃபை பாதிக்கிற நேரத்தில் கேள்வியா என்ன செய்றீங்க, கேட்கக்கூடிய ஒரு நிலை வந்தால் அப்போ தீன் என்ன செய்யுது, தேவைப்படுது. பிஸ்னஸ் என்று சொல்லி இறங்கி இந்த இஸ்லாத்தை கவனிச்ச சொல்றவங்க இருக்கிறாங்க. பள்ளிக்கு வாங்கண்டா, இன்னத்துக்கு நான் பள்ளிக்கு வரணும், அல்லாஹ் தஆலா அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தந்திக்கிறான், நீங்க தான் பள்ளிக்கு போகணும்ன்றான்.
அதாவது வசதி இல்லாத பாட்டி தான் பள்ளிக்கு என்ன செய்யணும் போகணும், நான் நல்லா வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான். பள்ளிக்கு போகிறவன நல்லாவா ஆகிக்கிறான் அப்படின்னு கேட்குறான். இப்படி கேட்டு கேட்டு சும்மா உள்ளத்துக்கு நல்லா தெரியும் செய்கிறது பிழை என்று கேட்டு கேட்டு என்ன செய்கிறான்னு சொன்னால் வட்டியில் அங்கே இங்கே போட்டு என்ன போனாயோ வந்து ஹராம் ஹராம்னு சொன்னான்னா நம்ம பிரச்சனை ஆயிரும். அந்த பக்கம் போகிறதில்லை. நல்லா உழைச்சி பெரிய இடத்துக்கு போய் நான் நஷ்டமடைவேனான்னு சிலர் கற்பனை கூட பண்ணிக்க மாட்டான். எப்படி நானும் நஷ்டமடைவேனா என்று நினைச்சு பார்க்காதவர்களா ரோட்டுக்கு வந்த வரலாறு இருக்குதா இல்லையா? மூளை அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. அவர்கள் கோடீஸ்வரனாக இருக்கிற டைமில் அல்லாஹு தாலா ஒரு சின்ன ஒன்றும் இல்லை, ஒவ்வொருவரையும் அல்லாஹு தாலா அளிக்கின்ற ஒரே வழிமுறை என்ன தெரியுமா? அவனுக்கு எதை அல்லாஹு தாலா அருளாக கொடுத்தானோ அதுக்கு நன்றி செலுத்தலேண்டா அந்த அருளை வச்சு தான் அவனை அழிப்பான். வேற உதவி வச்சு அழிக்கிறது வேற யாரும் தேவையில்லை. நல்ல அறிவாற்றல் அல்லாஹு தாலா ஒருத்தனுக்கு கொடுத்திருப்பான், அதை வச்சு நன்றி செலுத்தலேண்டா அதே அறிவாற்றால தான் அவனை அழிக்கிறது. அந்த அறிவை யூஸ் பண்ணி தான் அவன் அழிவான். எல்லா பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், அந்த பொருளாதாரத்தை இவன் சரியா பயன்படுத்தின அந்த பொருளாதாரத்திலேயே அல்லாஹ் தஆலா என்ன செய்ய அழிச்சு விட்டுருவான். எப்படி கோடி 2 கோடி 4 கோடி 5 கோடி இருக்கிற டைம்ல வட்டி எடுத்து முன்னேறி ஊரே பாராட்டி கண்டிக்கிற டைம்ல அல்லாஹ் என்ன செய்வான்டா, ரைட் உன்னை அழிக்கணும், இப்ப இனி நன்றி கெட்டவன் அப்படியேண்டா பக்கத்தில் இன்னொரு பணக்காரனை சிங்கன் உயர்த்தி விட்டுருவான். இவனுக்கு என்ன வந்துடும் தெரியுமா? திடீரென என்னடா நான் தான் ஊரில் பணக்காரன், நான் தான் பள்ளி தலைவர், என்னை தான் வச்சுட்டு இவன் வளர்ந்துட்டான். அதுக்காக என்ன வழி? 4 கோடியை கொண்டு வட்டியில் போடு, ஏதாவது போடு, அடமானவை வச்சு ஒரு பிஸ்னஸ் செய்யணும் ஒரு ஆசையை கொடுப்பான்ல. அடியொண்டு விழும் ஜீரோவில் வந்து நிற்பான். ஜீரோவில் வந்து நின்றோடனே என்ன அப்போ தான் கலா கதிரண்டா என்ன, இஸ்லாமண்டா என்ன, குடும்பம் நஷ்டங்கள், வட்டி ஹராம், இது மாதிரியான விஷயங்கள், வட்டிக்கு ஜக்காத் எடுக்கலுமா, வட்டி அடைக்கிறதுக்கு ஜக்காத் எடுக்கலுமா, மார்க்க விதமான எல்லா கேள்விகளும் வந்து இந்த பக்கத்துக்கு திரும்பி வாரத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஒரு ஒரு 2 சகோதரர்கள், இது வெளிநாட்டில் நடந்த சம்பவம். கணவன் மனைவி மார்க்க மஜ்லிஸ் என்று நினைச்சியும் பார்க்கறது இல்லை. நல்ல வருமானம், நல்ல தொழில், மார்க்க மஜ்லிஸை நினைச்சியும் பார்க்க மாட்டாங்க. எப்போ பார்த்தாலும் இஸ்திராக ஆண்டு போய் கூத்தாடுறதும் கொண்டாடுறதும் அந்த இடங்களுக்கு போகிற ஜொலியாக இருந்துகிறது. திடீர்னு அவங்கள ஒரு தடவை பள்ளியில் பார்க்குறோம். என்னடான்னு பார்த்தா ஒழுக்கங்கட்ட வாழ்க்கைக்கு போய் குடும்பம் செதற இடத்துக்கு போயிட்டான். அந்த நேரம் வந்த பிறகுதான் இந்த கூத்து கும்மாளம் என்பது என் லைஃபை எப்படி பாதிக்குது என்று தெரிஞ்சு இதுக்கு நம்மளுக்குரிய ஒரே இடம் எங்க, அல்லாஹ்வுடைய மஜ்லிஸுகள் தான் சொல்லி இந்த பக்கம் என்ன செய்கிறாங்க, திரும்பி வராங்க. எனவே அப்படிப்பட்ட சகோதரர்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான், மார்க்கத்தை சுமையாக கருதினால் உங்களோட லைஃப் எவ்வளவு சுமை என்பதை மார்க்கம் உணர்த்தும். உங்களோட லைஃப் எவ்வளவு சுமையாக மாறும் என்பதை மார்க்கம் உடனே உணர்த்திடும் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னால். நாங்கள் அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அனுபவிக்க தந்த அருளோடு சேர்த்து இந்த மார்க்கத்தை ஒரு சுகமாக சுமந்து கொண்டு போனோம் என்றால் அல்லாஹு தாலா இந்த உலகத்தையும் தருவான், மறுமையை சேர்த்து ஒரு சந்தோஷத்தை அல்லாஹ் என்ன செய்வான், தருவான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆஹிரத்தி ஹஸனா வகினா அஸாபன்னார். இதுதான் மூமின்களோட துஆவா இருக்கிறோம். வமின்ஹும் மை யகூல், அவர்களிலே சிலர் இருக்கிறார்கள், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நல வைத்தா அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது, அவர்களுக்கு மறுமையில் எதுவும் கிடையாது. எனவே இந்த ஒரு உபதேசம் எப்பொழுதும் இஸ்லாமிய குடும்பம், முஸ்லிம் குடும்பம் என்று புறக்கணித்து வாழக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன செய்யணும் என்றால், இந்த மார்க்கத்தை புறக்கணிப்பதால் மறுமையில் உள்ள தீமைகள் என்பது ஒரு புறம், உலகத்தில் நீங்கள் என்ன நஷ்டங்களை அடைவீர்கள், எப்பெல்லாம் நீங்க என்ன செய்வீங்க நஷ்டங்களை அடைவீர்கள் என்ற ஒரு பட்டியலை போட்டு காட்டணும் உங்களுக்கு. அப்படி அடைஞ்சவங்களை உதாரணமாக வரலாற்றில் என்ன செய்யணும், காட்டணும். இதெல்லாம் உங்களை வந்து அப்படியே திருப்பி விடக்கூடிய பகுதிகள். இந்த மார்க்கத்தை என்றைக்கும் நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்லையோ அதுலையோ இதுலையோ சுமையாக என்ன செஞ்சிட வேண்டாம், நினைத்து விட வேண்டாம் என்பதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிலர் சில விஷயங்களை சுமையாக என்ன செய்வார்கள், பார்ப்பார்கள். இது முதல் செய்தி. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, எனவே முதலாவது மிக முக்கியம் நியத். நான் ஒரு மார்க்க இஸ்லாமிய குடும்பத்தை நான் நடத்த, இதற்காக வேண்டி என்ன தியாகமும் நான் செய்ய தயார். இஸ்லாமிய குடும்பம் என்பது எங்கிருந்து ஆரம்பிக்குது? நீ தேர்ந்தெடுக்கின்ற மனைவி மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனைவியாக என்ன செய்யணும், இருக்கணும் என்ற இடத்துலேருந்தே இஸ்லாம் ஆரம்பிச்சிருது. கணவனை மனைவி தேர்ந்தெடுத்தால் ஒரு மார்க்கப்பட்டுள்ளவனாக என்ன செய்ய வேண்டும், தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த இடத்துலேருந்து என்ன செய்கிறது, ஆரம்பிக்கிறது இஸ்லாமிய குடும்பம் என்பது. அப்போ அந்த தேர்வில் சறுக்கிட்டு குடும்பத்துடைய சீரழிவை என்ன செய்யறான், பேசிக்க நிற்கிறான். அந்த தேர்வில் சறுக்கிறது என்ன, நான் கொஞ்சம் கார்மெண்ட் செய்கிறேன், அதனால் வந்து தையல் அந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஒரு பெண்ணாக பார்த்து நான் தேடணும் அப்படின்னு நினைக்கிறான். தேடுறது தவறு இல்லை. ஆனால் முதலாக என்ன செய்யணும், மார்க்கம் இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது என்ன இருக்கணும், மார்க் எல்லா இடத்துலையும் என்ன இருக்கிற பார்க்கணும்.
நீ அழகு தேடலாம், வசதி தேடலாம், எதுவும் நீ தேடலாம், மார்க்கத்தில் தடை இல்லை. ஆனால் எதிரிக்கன்னு பார்க்கணும், மார்க்கம் அங்கே இருக்கிறதா என்று பார்க்கணும். இவன் என்ன நினைக்கிறான், மார்க்கத்தை தேடினா இது மிஸ் ஆயிருமே, இந்த பகுதி மிஸ் ஆயிருமே, அந்த பகுதி மிஸ் ஆயிருமே, அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம், இவன் மாறிடுறான். மாற்றிக்கலாம் என்று சொல்லி இவன் மாறி போன வரலாறுகள் நிறைய இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாமிய குடும்பம் என்று நம்ம இறங்குகிற நேரத்தில் இன்றைய சூழ்நிலையில் முஸ்லிம்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் போகிற நேரத்தில் முதலாக எதிர்நோக்குகின்ற முதல் சவாலாக ஒரு நல்ல குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு முதல் சவாலாக எதை நாம் சொல்லலாம் என்றால் கணவன் மனைவி பிரச்சனை. ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை கொண்டு போவதற்கு, அதாவது ஒரு நல்ல ஒரு குடும்பத்தை கொண்டு போவதற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த ஆரம்ப காலம் தொடங்கக்கூடிய அந்த சிக்கல்கள். மார்க்க சிக்கல்கள் இல்லை, மார்க்க சிக்கலை எடுத்து பார்த்தால் மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் நினைக்கக்கூடியவங்களுக்கு மத்தியில் கூட பிரச்சனை இல்லை. ஹஸ்பண்ட் தொழுகிறது இல்லை என்றது சில மனைவிமாருக்கு ஒரு பிரச்சனையே இல்லை, மனைவி தொழுகிறது இல்லை என்றது சில ஹஸ்பண்ட்மாருக்கு என்ன பிரச்சனையே இல்லை. இந்த மாதிரி லெவலுக்கு என்ன செய்யுது போயிருக்கு. எப்போ அவங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னா, நீ இந்த திருமணத்துக்கு போகக்கூடாதுன்னு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, தொழுகிறதே இல்லை இவர் இந்த திருமணத்துக்கு என்ன செய்கிறாரு. இப்போ அந்த நேரத்தில் தான் கேள்வி, 5 நேரம் தொழாமல் இருக்க முடியுமா? எந்த டைமில் கேள்வி? உலக ரீதியாக ஏதாவது அடி உழக்கிறதா கேள்வி. எனவே முதல் அம்சம் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், இன்றைக்கு முதலாவது சவாலாக இருப்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனை தான் ஒரு நல்ல ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை கொண்டு போக முடியாமல் இருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய சவாலாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நான் அந்த பகுதியை இந்த இடத்துல என்ன செய்யலை, நான் பேசவில்லை. காரணம், குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வும் என்ற தலைப்பில் நிறைய என்ன செய்திருக்கிறோம், பேசியிருக்கிறோம். அதில் உள்ள சிக்கல்கள், சவால்கள், இது ஒரு தனி தலைப்பாக என்ன செய்யணும், பேசப்படணும். கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில் உள்ள பிரச்சனைகள் என்ற பகுதிகள் நிறைய பேசப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் அது இந்த தலைப்பில் நான் இப்போ தொட்டேன்னா நான் முடிக்க மாட்டேன். அவ்வளவு சிக்கல்கள் அதில் என்ன செய்ய இருக்குது, அவ்வளவு விஷயங்கள் நான் அதில் பேச வேண்டி இருக்குது. அதனால் இது முதலாக நம்ம குறித்து வச்சுக்கணும். என்ன, ஒரு நல்ல இஸ்லாமிய குடும்பத்தை கொண்டு போவதற்கு கணவனுக்கும் மனைவிக்கும் நடையில் இருக்கக்கூடிய புரிந்துணர்வின்மையான தொடர் பிரச்சனை இருக்குது, அது ஒரு சவால் தான். அதை தீர்ப்பதற்கு இஸ்லாத்துடைய சில வழிமுறைகள் என்ன உண்டு. அது குடும்ப வாழ்வும் புரிந்துணர்வும் என்கின்ற அமைப்பில் நம்ம என்ன செய்ய வேண்டும், ஒரு புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தலைப்பு. இது ஒரு அம்சம்.